குட் மார்னிங். எல்லார் வீட்லேயுமே முருங்கைக்காய்னா ரொம்பவே பிடிக்குங்க. முருங்கைக்காய் பிடிக்காத பெரியவங்களும் கிடையாது, சின்ன குழந்தைகளும் கிடையாது. நல்ல கால்சியம் நிறைஞ்சது, அயன் நிறைஞ்சது. ஸோ இதை எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியா ஒரு பொரியல் நான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் முருங்கை மரத்தில் எக்கச்சக்கமான காய்கள் காய்ச்சிருந்தது. சதை பற்றோடு இருக்கிற காய்கறிகளாக பார்த்து ஒரு 10 காய் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அதில் நாம் சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் 2 மடங்கு பெருசாக கட் பண்ணி அதை நாம் சாதாரணமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். இது நேரடியாக நம்ம தோல் எடுத்துக்கு சாப்பிடும்போது சின்ன குழந்தைகளுக்கு அதை பிரித்து எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடையும் இந்த பொரியல் இருக்கும். இதை நாம் இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் தாங்க நான் அடியில் எடுத்து போட்டுக்கிறேன். மேலே இட்லி இருக்கும், கீழே நாம் தண்ணி வச்சு, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை வச்சு லைட்டாக உப்பு போட்டு இந்த காய்களை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியும் நம்ம வீணாக்க வேண்டாம். இதை நாம் குழம்புக்கு புளி கரைக்கும் போது சேர்த்து ஆற வச்சு கரைச்சிக்கலாம். ஸோ நல்லா கால்சியம் சத்தோடு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் நாம் தனியாக ஸ்பூனை வச்சு மெதுவாக பிரித்து எடுத்துக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வாசனையோடு இருக்குங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா வெடிக்க விட்டுக்கணும். இந்த பக்கம் வெடிச்சிட்டு இருக்கும்போதே நாம் என்ன செய்ய போகிறோம், அதில் சின்ன வெங்காயத்தை ஒரு 100 அளவுக்கு எடுத்து உரித்து நாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இவ்வளோதாங்க இதனுடைய இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான். நாம் ஏற்கனவே எடுத்து வச்சதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நாம் அப்படியே மெதுவாக இதை திருப்பிக்கிறோம். ஏன்னா ரொம்பவும் இதை நான் குழச்சிடக்கூடாது. குழஞ்சிச்சின்னா ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஒரு பார்க்கவும் பார்வைக்கு நல்லாவும் இருக்காது. அதுக்காகத்தான் இதை நாம் எடுத்து ஏற்கனவே வதக்கி வச்சுட்ருக்கிறதுல அப்படியே போட்டு திருப்ப வேண்டியதுதாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான சூப்பரான ஒரு சாப்பாடு. ஏதாவது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், குழம்புக்கு எந்த சாதத்துக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.